இங்க ஒரு வயசான நபர் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்ப கரெக்டா ஒருத்தர் வந்து அந்த வயசானவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வெளிநாட்டுல இருக்க பையனுக்கு போன் பண்ணிடுறான். அவனுமே வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்து பாக்குறான். எங்க அப்பா குணமாயி மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சோ இப்ப நைட் ஆனதும் எங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த வயசானவரோட பையன் அவரை பாத்துக்கிறதுக்காக ஒரு குட்டி ரோபோட்டை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த வயசானவர் இதை பார்த்து பயப்படவும், இதுதான் இனிமேல் உன்னை பாத்துக்க போகுதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த வயசானவர் எனக்கு யாருமே தேவையில்லை, நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு. சோ அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த ரோபோவே அவர் காஃபி எல்லாம் போட்டு வந்து தருது. ஆனா அந்த வயசானவர் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், நானே காஃபி போட்டுக்கிறேன்னு சொல்லி காஃபி போடுறாரு. இப்போ அவரோட பையன் ஊருக்கு கிளம்பும்போது நீ வேணா அந்த ரோபோட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ரிமோட் எடுத்து அந்த ரோபோ ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ இவனுமே திரும்பி வெளிநாட்டு போயிடுறான். ஆனா அந்த வயசானோட பையன் அந்த ரோபோ 12 ஹவர்ஸ் கழிச்சு ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறான். அந்த வயசான நபர் இந்த ரோபோ எப்படி ஆனா இருக்குன்னு தெரியாம பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது மேட்டு வலிக்கி விட்டுருது. அந்த ரோபோ அவரோட காலில் சுளுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அது கட்டு போட்டு வரேன்னு சொல்லுது. ஆனா அவர் எதுவுமே கண்டுக்காம தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அந்த வயசானவர் எந்திரிச்சு பாக்குறாரு. இந்த ரோபோ அவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்கு. அவர் அப்படியே எந்திரிச்சு தாங்கி தாங்கி நடக்கும்போது அங்க இருக்க ஸ்டாண்ட்ல கையை வச்சிடறாரு. அது மேல இருந்த ஒரு மனைவியோட அஸ்தி இருக்க பானை கீழே போகும்போது அந்த ரோபோ கரெக்டா பிடிச்சிருது. சோ இதை பார்த்துட்டு அந்த வயசானவருமே அந்த ரோபோட நல்லா அட்டாச்மெண்ட் ஆயிடுறாரு. இந்த ரோபோவுமே அந்த வயசானவரை நல்லா கவனிச்சுக்குது.